முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொதுத் தேர்வு முடியும் நாளன்று மாணவர்கள் அமைதி காக்க உள்ளூர் காவல் நிலையம் மூலம் காவலர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும். தலைமை ஆசிரியர்களுக்கு சென்னை முதன்மை கல்வி அலுவலர் சுற்றறிக்கை. கனிம வளங்களை கொள்ளையடிக்க முடியாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். சோதனை சாவடிகளில் கண்காணிப்பதுடன் அனைத்தும் கணினிமயமாக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். மத்திய பிரதேச மாநிலம் குனோ தேசிய பூங்காவிலிருந்து குட்டிகளுடன் வெளியேறி ஊருக்குள் புகுந்த சிவிங்கி புலி. பயப்படாமல் வேடிக்கை பார்த்து வீடியோ எடுத்த கிராம மக்கள். ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் நடிகை சமந்தாவை கண்டு உற்சாகமடைந்த ரசிகர்கள். கை குலுக்கும் போது ரசிகர் ஒருவர் திடீரென கையை பிடித்து இழுத்ததால் ஷாக்கான சமந்தா. தமிழ்நாடு புதுச்சேரியில் 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மதுரையில் 1200 கிலோ தர்பூசணி பழங்கள் பறிமுதல். சாயம் ஏற்றி விற்பனை செய்ததால் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. அனைத்து மத கடவுள்களும் சரியாக உள்ள நிலையில் மனுதாரர்கள்தான் பிரச்சனை கிளப்புகின்றனர். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இந்து இஸ்லாம் அமைப்புகள் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் சென்னையில் வேல் யாத்திரை நடத்த உயர்நீதிமன்றம் அனுமதி மறுத்தது சரியானதே. தீர்ப்பை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான தமிழ்நாடு அரசின் முன்னெடுப்பு தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். ஆதரவு அளித்த அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு சட்டப்பேரவையில் நன்றி தெரிவித்தார். தமிழ்நாடு முன்னெடுத்து செல்கின்ற தொகுதி மறுசீரமைப்பு குறித்த விழிப்புணர்வு தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்காக இந்த முன்னெடுப்பிற்கு துணை நின்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சி அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும், கூட்டு நடவடிக்கை குழுவில் பங்கேற்ற அனைத்து கட்சிகளுக்கும் தமிழ்நாடு மக்களின் சார்பில் இப்பேரவையின் வாயிலாக என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டெல்லி நீதிபதி வீட்டில் எரிந்த நிலையில் பணம் கிடைத்தது தொடர்பான அமளியால் மக்களவை ஒத்திவைப்பு. கர்நாடகாவில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு விவகாரம் குறித்த அமளியால் மாநிலங்களவையிலும் அலுவல் பாதிப்பு. மேகதாது பகுதியில் தமிழ்நாடு அரசின் அனுமதி இல்லாமல் எந்த கொம்பனாலும் அணை கட்ட முடியாது. சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் உறுதி. திருப்பூரில் கஞ்சா விற்பனை தொடர்பாக புகார் அளித்த தந்தை மகனுக்கு அரிவாள் வெட்டு. 5 பேரை கைது செய்து காவலர்கள் விசாரணை. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கோயில் அறங்காவலர் நியமனம் தொடர்பாக அவதூறு பரப்பியதாக புகார். ராஜபாளையத்தைச் சேர்ந்தவரை கைது செய்தது காவல்துறை. காட்டுமன்னார் கோயில் அருகே அதிவேகமாக சென்றபோது தரிகட்டு ஓடிய கார். இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் 3 பேர் படுகாயம். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1000 புள்ளிகள் உயர்ந்து வர்த்தகம். இன்று ஒரே நாளில் முதலீட்டாளர்களுக்கு 3,78,000 கோடி ரூபாய் பெற்றனர்.
விவாகரத்து வழக்கில் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் சைந்தவி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் ஆஜர். விசாரணைக்கு பின்னர் ஒரே காரில் இருவரும் திரும்பிச் சென்றனர். விவாகரத்துக்கு பிறகு இழப்பீடாக 200 கோடி ரூபாய் கொடுக்க வந்த நாக சைத்தன்யா வேண்டாம் என்று சொன்ன நடிகை சமந்தா. வங்கதேச முன்னாள் கேப்டன் தமீம் இக்பாலுக்கு கிரிக்கெட் விளையாடிய போது நெஞ்சுவலி, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. சென்னை மும்பை இடையிலான ஐபிஎல் போட்டியின் போது கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்றதாக 11 பேர் கைது. 5 வழக்குகள் பதிவு செய்து 34 டிக்கெட்டுகளையும் பறிமுதல் செய்தது போலீஸ். அனைத்து மத கடவுள்களும் சரியாக உள்ள நிலையில் மனுதாரர்கள் தான் பிரச்சனை கிளப்புவதாக திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இந்து இஸ்லாம் அமைப்புகள் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை வேதனை தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிட தடை விதிக்க கோரி இந்து மக்கள் கட்சி சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்றும் வரலாற்று ஆதாரங்கள் அடிப்படையில் சமணர் வாழ்ந்த மலை என அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. அதே நேரம் சிக்கந்தர் மலையில் வழக்கப்படி நடைபெறும் வழிபாட்டு உரிமைகளை தடுக்கக்கூடாது என்று தர்கா நிர்வாகம், எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகள் தரப்பில் மற்றொரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் நீதிபதிகள் நிஷா பானு, ஸ்ரீமதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய தொல்லியல் துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என்று வாதிட்டார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் கடவுள்கள் அனைவரும் சரியாகத்தான் உள்ளதாக கருத்து தெரிவித்தனர். திருப்பரங்குன்றம் பகுதியில் வசிக்கும் மக்கள் அமைதியாக உள்ளதாகவும், ஆனால் வழக்கு தொடர்ந்துள்ள மனுதாரர்கள் தான் பிரச்சனையை கிளப்பி வருவதாகவும் வேதனை தெரிவித்தனர். தொடர்ந்து மத்திய தொல்லியல் துறை பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் இந்த வழக்கில் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று கூறி விசாரணையை ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் சென்னையில் வேல் யாத்திரை நடத்த அனுமதி கோரிய மனுவை உச்சநீதிமன்றமும் தள்ளுபடி செய்தது. திருப்பரங்குன்றம் மலையை காக்கும் வகையில் சென்னையில் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் இருந்து கந்தகோட்டம் முருகன் கோவில் வரை வேல் யாத்திரை மேற்கொள்ள அனுமதி கோரி பாரத் இந்து முன்னணி அமைப்பு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கந்தர் தர்கா இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் என்று ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், மீண்டும் இது குறித்து பிரச்சனை எழுப்புவது தேவையில்லாதது என்றும் வாதிட்டார். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கூட நீதிமன்ற நிபந்தனையை மீறி மத நல்லிணக்கத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் பேசியதாகவும், அனுமதி வழங்கக்கூடாது எனவும் முறையிட்டார். அரசு தரப்பு வாதத்தை ஏற்ற உயர்நீதிமன்றம் பொது அமைதி, மத நல்லிணக்கத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் எந்த போராட்டத்துக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என கூறி சென்னையில் வேல் யாத்திரை நடத்த அனுமதி கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து பாரத் இந்து முன்னணி அமைப்பு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி திரிவேதி தலைமையிலான அமர்வு இந்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு சரியானது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. தமிழ்நாட்டில் தேர்தல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் விதமாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்கி இருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். தேர்தல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது, இது தொடர்பான அரசியல் கட்சிகளின் ஆலோசனைகளை கேட்டு பெறுவது உட்பட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் ஆலோசனை கூட்டம் தற்போது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசியல் கட்சி தலைவர்களுடன் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சுபாஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாட்டுல தேர்தல் தொடர்பான பிரச்சனைகள், இந்த 18 வயது நிரம்பிய வாக்காளர்களை பட்டியலில் சேர்ப்பது,
அது மட்டும் இல்லாம என்னென்ன பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் எல்லாம் இருக்கு எலெக்ஷன் டைம்ல, அதுவும் இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் எப்படி சரி செய்யறது அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான நோக்கம். அந்த விஷயத்துலதான் இப்போ அர்ச்சனா பட்நாயக் தலைமை தேர்தல் அதிகாரி, தமிழ்நாட்டுடைய தலைமை தேர்தல் அதிகாரி தலைமையில இந்த ஆலோசனை கூட்டமானது தலைமைச் செயலகத்துல நடைபெற்று வருகிறது. ஏறத்தாழ ஒரு 12 கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்ல இருந்து பிரதிநிதிகள் வந்திருக்கிறாங்க. அர்ச்சனா பட்நாயக் தலைமையில அதே போல துணை ஆணையர்களும் கூட இருந்து இந்த மீட்டிங்க ஹோல்ட் பண்றாங்க. அண்மையில நம்ம இந்த தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட பிரதிநிதியும் இதுல கலந்து கொண்டிருக்கிறாங்கன்றதை நம்ம பாக்குறோம். அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் இன்பதுரை ஆகியோர் கலந்துக்கிறாங்க. ஆளும் திமுக சார்ந்த RS பாரதியும் அதே போல தியாகம் கவி அவர்களும் இரண்டு பேரும் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இதே போல ஒவ்வொரு கட்சி சார்பாக பிரதிநிதிகள் கலந்து இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்ன, ஆலோசனைகள் என்ன, கட்சி சார்பாக அவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்ன, அவங்களுடைய குறைகள் என்ன, அதை சரி செய்யக்கூடிய வழிவகை என்ன என்பதெல்லாம் தான் இந்த கூட்டத்துல இம்பார்ட்டன்டா டிஸ்கஸ் பண்ண போறாங்க. ஒட்டுமொத்தமா 12 கட்சியினுடைய பிரதிநிதிகள் இந்த கூட்டத்துல பங்கேற்றிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.